டிப்ஸ் நம்பர் 3 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 3ல இந்த மாதிரி இன்விடேஷனுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த குட்டி பிள்ளையாரெலாம் இருக்கும் இல்லைங்களா, இந்த பிள்ளையாரை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி அழகாக இருக்கக்கூடிய அந்த டாலர் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அந்த போர்ஷனை நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு அது கூடவே கொஞ்சம் மணிகள் எடுத்திருக்கேன். அந்த மணிகள் கூடவே ஒரு லேஸ் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஃபஸ்ட் அந்த லேஸில் நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த பிள்ளையாருடைய ஒரு சைடை வந்து கட்டி எடுத்துக்கலாம். அதாவது அந்த டாலருடைய ஒரு சைடில் கட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த லேஸில் நம்ம எடுத்து வச்சிருக்க மணிகளை அழகாக வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி கோர்த்து எடுத்துக்கலாங்க. ஒரே கலராகவும் கோர்த்து எடுத்துக்கலாம், அப்படின்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸாகவும் நீங்கள் கோர்த்து எடுத்துக்கலாம். இந்த லேஸுடைய மறுமுனையில் உங்ககிட்ட இருக்கக்கூடிய கீழே அழகாக இந்த லேஸை வந்து கட்டி விட்டுருங்க. கட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சூப்பரான கீ செயின் ரெடி ஆகிடுங்க. பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடக்கூடிய ஒரு பழைய இன்விடேஷனில் இருக்கக்கூடிய அந்த ஃபோட்டோ இமேஜை வச்சு நம்ம சூப்பராக வந்து அழகான ஒரு கீ செயின் ரெடி பண்ணியாச்சுங்க. பாருங்கள், இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இன்விடேஷன் இருந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே அழகாக இருக்கும். நம்ம தூக்கி போடாமல் அழகாக ரீயூஸ் பண்ண மாதிரியும் இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த கீ செயின் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸ் நம்மளுடைய சேனலில் நிறையவே அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் நம்மளுடைய சேனல் பேஜுக்கு போய் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.